ஏஆர் முருகதாஸும், விஜயும் வொர்க் பண்ணிட்டு இருக்கிற படம் தான் கத்தி. இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ரொம்ப பரபரப்பா எல்லா பகுதியிலயும் நடந்துட்டுருக்கு. அதுல ஒரு பகுதி தான் கடப்பா. கடப்பா அப்படின்னு சொன்னாலே வந்து நெறைய விஷயம் ஃபேமஸ். அதுல ஒரு விஷயம் வந்து தர்கா. அந்த தர்காக்கு போற எல்லாருக்குமே வந்து மன நிம்மதி, அமைதிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தர்காக்கு ஷூட்டிங் முடிஞ்ச கையோட விஜயும், ஏஆர் முருகதாஸும் போயிட்டு வந்திருக்காங்க. தொழுகையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அமைதியா இருந்துச்சாம். ஆல்ரெடி இந்த தர்காக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் பத்தி ஒரு இஷ்யூ வந்து கொஞ்ச நாளா போய்க்கிட்டே இருக்கு. அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார நாளிதழ் வந்து குறிப்பிட்டிருந்தது. அதனால தொடர்ந்து நெறைய சர்ச்சைகள்லாம் கிளம்பிட்டே இருந்தது. இது தொடர்ந்து விஜய் அவார்ட்ல வந்து நம்ம விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "கடந்து வந்த பாதைய எப்பயுமே நான் வந்து திரும்பி பார்க்குற ஆளு. தளபதியா தான் நான் எப்பயுமே இருப்பேன். சூப்பர் ஸ்டார்லாம் அதுக்கப்புறம் தான். என்ன விட அழகா இருக்கிறவங்க, என்ன விட ரொம்ப நல்லா நடிக்கிறவங்க நெறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஜய் அவார்ட்ஸ்லயே வந்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய அடுத்த படத்துல நான் வந்து நடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் விஜய் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரே எந்திரன் 2ல நடிப்பாரு அப்படின்னா, அவரே நடிப்பாரு. அப்படி இல்லன்னாக்கா, அந்த இடத்துல விஜய் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல விஜய் இத சொன்னாரா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா, சங்கருடைய இயக்கத்துல திரும்பவும் விஜய் நடிப்பார்.